பேராகிராஃபாக மெசேஜ் பண்ணுற பர்சனா நீங்கள், ஆனால் உங்களுக்கு ரிப்ளை சிங்கிள் லைனில் வருதா? ஒருத்தர் ஏன் பேராகிராஃபாக மெசேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் இதெல்லாம் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொல்கிற விஷயத்த ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும், எதில் இருக்கவங்களுக்கு அது ஒழுங்காக புரியணும், எந்த நேரத்துலையும் அதை தப்பாக அவங்க புரிஞ்சிக்க கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொல்கிற ஒரு மெசேஜ் அவங்களுக்கு தப்பாக ஹர்ட் ஆகிடக்கூடாது, அதனால கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து பர்ஃபெக்டாக சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க ஹர்ட் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கலாம். இல்லை மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, எதிரில் இருக்க பர்சனை ரொம்ப வேல்யூ பண்ணும்போது அதுக்காக அவங்க ரொம்ப எஃபோர்ட் போட்டு அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக டைம் எடுத்து பேராகிராஃபாக மெசேஜ் பண்ணுவாங்க. நாலாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் சொல்கிற விஷயங்கள் அது தப்பாக தான் போய் கன்வே ஆகும், இல்லை தப்பாக தான் அது போய் முடியும், தப்பாக தான் அவங்க எடுத்துப்பாங்க. அந்த பயத்திலேயே நீங்கள் நிறைய நேரங்களில் ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி நிறைய இடங்களில் நீங்கள் காயமும் பட்டிருப்பீங்க. அதனால கூட நீங்கள் பேராகிராஃபாக மெசேஜ் பண்ணலாம். ஒருத்தர் பேராகிராஃபாக மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஏதோ சும்மா இருக்காங்க, அவங்களுக்கு வேலையே இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப வேல்யூ பண்ணுறாங்க. அந்த வேல்யூ பண்ணுறதோட பிரதிபலிப்பு தான் அது ஒரு பெரிய பேராகிராஃபாக வந்து முடியுது.